Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோல நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். புதுசா நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. யாராவது நம்ம கிட்ட அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேட்டா நம்ம அவன் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா he has gone out. he has gone out அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேப்பை சரியா க்ளோஸ் பண்ணல அப்படின்னா தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கும்ல, தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா water is overflowing அப்படின்னு சொல்லலாம். அம்மாவும் அப்பாவும் நம்மள திட்டுறாங்க அப்படின்னா என்ன திட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா don't scold me. don't scold me அப்படின்னு சொல்லலாம். என்னை பத்தி யோசி அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா think about me. think about me அப்படின்னு சொல்லலாம். நான் படிக்க போறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா I am going to study. I am going to study அப்படின்னு சொல்லலாம். சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பாடு ரெடியா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இல்லையா? சோ சாப்பாடு தயார் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா the food is ready. the food is ready அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா I forgot everything. I forgot everything அப்படின்னு சொல்லலாம். இது நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா is it possible? is it possible அப்படின்னு கேட்கலாம். நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா can you hear me? can you hear me அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படி சொல்லல அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா I didn't say so. I didn't say so அப்படின்னு சொல்லலாம். யாராவது உங்களை பார்த்து நீங்க அவருக்கு யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா I am his friend. I am his friend அப்படின்னு சொல்லலாம். அவ இன்னும் கோவமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா she is still angry. she is still angry அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்றது தப்பு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா you are wrong. you are wrong அப்படின்னு சொல்லலாம். யாருன்னு தெரியாதவங்க கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா don't talk to strangers. don't talk to strangers அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம யாராவது டயர்டா இருந்தாங்க அப்படின்னா போயிட்டு ரெஸ்ட் எடு, இல்லைன்னா போய் ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா go and take rest. go and take rest அப்படின்னு சொல்லலாம். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா answer my question. answer my question அப்படின்னு சொல்லலாம். அவனை அடிக்காத அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா don't beat him. don't beat him அப்படின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா I am on the way. I am on the way அப்படின்னு சொல்லலாம். ஏன் இன்னும் நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா இல்ல நான் இன்னைக்கு விரதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் இன்னைக்கு விரதம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா I am fasting today. I am fasting today அப்படின்னு சொல்லலாம். உன்னோட அட்ரஸ சொல்லு அப்படின்னு கேக்குறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா tell me your address. tell me your address அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. டெய்லியும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட பேசும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்டா நமக்குள்ளே வரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.